நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு மெய்ப்பனும் ஆட்டு மந்தையும், ஷெப்பர்ட் அண்ட் த ஃப்ளாக். இது இந்த நாளில் முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. அநேகமாக இது ஒரு சில வாரங்கள் தொடர கர்த்தர் கிருபை தந்தால் தொடரும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யோவான் 10வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 10வது அதிகாரம். அது என்ன அதிகாரம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மெய்ப்பன் என்ற ஸ்தானத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு அதிகாரம். 10ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இதோ ஆட்டு மந்தையை குறித்தும் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் ஆட்டு மந்தையிலே இருக்கிற சில காரியங்களை அடையாளப்படுத்தி அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல அவர் இந்த வார்த்தைகள், அதாவது நான், என் மந்தை, அப்புறம் நான், தன்னை குறித்து அவர் அந்த முழு அதிகாரத்திலையும் தன்னை ஒரு மேய்ப்பனாக, ஆட்டு மந்தையை தன்னுடைய ஆட்டு மந்தையாக அவர் ஏறக்குறைய 12லிருந்து 15 முறையாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஏன் 12-15 ஒரு குறிப்பிட்ட நம்பரை ஏன் நம்ம சொல்ல முடியவில்லை அப்படி என்றால், காரணம் என்ன? சில டிரான்ஸ்லேஷன்ல சில மாறுதல்கள் இருக்கிறதுனால 12லிருந்து 15 வரை தன்னை அவர் ஒரு மேய்ப்பனாக சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும், அல்லது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீளம், அகலம், ஆழம், இதை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ அன்பை குறித்து அங்க எபேசியர்ல சொல்லப்பட்ட இந்த விவரம், இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சுபாவமான மெய்ப்பன் என்ற சுபாவத்தை நாம் நன்காய் கற்று அறிந்தோம் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசுவை நன்றாய் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன? அவரை நாம் நன்றாய் உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். அவரை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் சார்ந்து இருக்க முடியும். அவருடைய கேரக்டரை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் அவரோடு நம்ம சரியான உறவுல இருக்க முடியும். அவர் சரியா தெரியல அப்படி என்றால் நாம் அவரோடு கூட ஒரு உறவில் இருப்பதற்கோ, அவரை சார்ந்து இருப்பதற்கோ, அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்குவதற்கோ, அவரிடம் என்று பெற்றுக்கொள்வதற்கோ நாம் அறியாதவர்களாக இருப்போம். ஆகையினாலே அவரை நாம் சரியாய் அறிந்து கொண்டு அவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்ட மனவாட்டி என்ற உறுதி நமக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள முடியும். ஆகையினாலே இதனால பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால எழுதப்பட்ட இந்த வேத வசனம், விசேஷமாக யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 18 வரை, பிற்பாடு 26லிருந்து 30, இதை நாம் வரிசையாக வாசிக்க நாம போகிறோம். அதிலிருந்து நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் அது உண்மைக்கு 9ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரத்துல உள்ள ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கிறது அப்படி என்றால், பிறவி குருடனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வையை கொடுக்கிறார். பிறவி குருடனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறார்? பார்வையை கொடுக்கிறார். அவர் பார்வையை கொடுத்த அந்த நாளானது ஓய்வு நாளாகவும் இருக்கிறது. ஓய்வு நாளாகவும் மாத்திரமில்லாமல் அந்த சம்பவம் எங்கே நடக்கிறது? அது எருசலேமிலேயும் நடக்கிறது. அப்போ அந்த பிறவி குருடன்
ஒரு யூதனாக இருக்கிறான். அவன் பார்வை அடைகிறான். அவன் பார்வை அடைந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே யூதர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிற பிரகாரம் இயேசு ஏன் இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தார்? அதிலும் இயேசு கிறிஸ்து இந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கிற விதமானது, இதோ தன்னுடைய வார்த்தையினாலே கைகளை வைத்து அல்லது வேறு விதமாக அவர் சுகம் கொடுக்காமல் அவர் என்ன செய்தார்? அவனுக்கு எப்படி சுகம் கொடுக்கிறார் என்றால், ஒரு மண்ணிலே அவர் துப்பி அந்த அந்த அதிலே சேற்றை உண்டு பண்ணி அந்த சேற்றை எடுத்து குருடனுடைய கண்களை பூசி அவனுக்கு புதிய கண்களை அவர் கொடுக்கிற பிரகாரமாக அவர் அற்புதம் செய்கிறார். ஏன் அப்படி செய்தார் அப்படி என்றால், இப்போ அவர் யூதர்களிடம் சவால் இடுகிறார். விசேஷமாக பரிசேயர்களிடம் சத்தியத்தை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சவால் விடுகிற பிரகாரம் ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் தவறாக புரிந்திருக்கிற பிரகாரம் அவர்களிடம் அவர் அணுகுவதற்கு இந்த ஒரு செயலை செய்கிறார். மண்ணை எடுக்கிறார், அதை துப்புகிறார், அதை சேராக மாற்றுகிறார், அது அப்புறம் அவன் கண்ணில் பூசுகிறார், அவ கண் திறக்கப்படுது. இதெல்லாம் வேலை, செயல். இட்ஸ் அ ஒர்க், இட்ஸ் அன் ஆக்ஷன். அவர் வார்த்தையில சுகமாகண்டா சுகமாகி விடும். ஆமென். ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே இவர்களிடம் பேச வேண்டும். அது கர்த்தருக்கு சோத்திரம். அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையினாலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நமக்கு ஒரு மேய்ப்பன் என்ற சத்தியமும் நமக்கு விளங்குவதற்கு இந்த சம்பவம் ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆமென். இப்போ இதை பார்த்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? அந்த குணம் அடைந்தான் இல்லையா, அவனை பிடிச்சி நோண்டுறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. யார் உனக்கு சுகம் கொடுத்தது? ஏன் இந்த நாள்ல செஞ்சாரு? அவர் என்னாரு? அவர் யார்? எங்கேருந்து வந்தாரு? எல்லாம் கேட்கிறாரு. இவனுக்கு ஒரே குழப்பம், இவனுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் அதே அப்படியே தொடர்ந்து போகுது. அப்புறம் இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குணம் அடைந்தவனை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது இதோ தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனும் விசுவாசிக்கிறான். அப்போ 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 9:40-49. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்றார். யாரிடம் சொல்லுகிறார்? 46 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? பரிசேயர்களை நோக்கி. அப்போ இந்த 10ஆம் அதிகாரமும் யாரிடம் பேசியிருக்கிறார்? பரிசேயர்களிடம் பேசியிருக்கிறார். யார் இந்த பரிசேயர்கள்? இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இதோ இஸ்ரவேலர்களை அவர்களுடைய கடினமான போதனையிலே கட்டி வைத்திருக்கிறவர்கள். அதாவது இந்த யூத மார்க்கமானது ஆண்டவர் இந்த சட்டம் கொடுத்தாலும் அவர் எப்படி வைத்திருந்தார்? அவர்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்திருந்தார். பயமே இல்லாம இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, பாவம் செய்வதற்கு பயம், ஆனால் தேவன் அன்பானவர் என்றும் அவர் இந்த நியாய பிரமாணத்துல நாம் பார்க்க முடியும். ஆனால் இவர்கள் தேவனை எப்படி காட்டியிருந்தாங்க இந்த ஜனங்கள்ட்ட அப்படின்னா, நீ தப்பு செஞ்ச ஆண்டவன் அழிச்சிடுவார், இப்படி போகணும், அது செய்யணும், அது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்தாங்க. அது ஒரு வகையில் நல்லது. ஆனாலும் தேவனுடைய அன்பை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தும் அதை தவறினார்கள். அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் இப்போ இந்த காரியத்தை சொல்லுகிறார். சரியான சத்தியம் அப்படி என்று ஒரு உதாரணத்தின் வழியாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் இந்த வசனம் இயேசு இப்ப எப்படி பேசுகிறார்னா, அவங்கள்ட்ட உள்ள இருக்கிற ஒரு கலாச்சார பேக்ரவுண்ட், ஒரு வழக்க சொல், மெய்யாகவே மெய்யாகவே அப்படி சொன்ன இந்த த்ரூலி அப்படின்னு சொல்லுகிறது. 2 முறை சொல்லுகிறது. என்ன? அவங்க அதாவது பேசி கொண்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆள் பேசி கொண்டு இருக்கிறாங்க, திடீர்னு இந்த மாதிரி அழுத்தமா இந்த வார்த்தை 2 முறை சொன்னாங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னா எல்லாரோட ஃபோக்கஸ் அப்படி வந்துடும். ரொம்ப முக்கியமானது போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அது அவர் அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு இதில் தான் இந்த கலாச்சாரம் வழக்கச்சொல் ரொம்ப உதவியாக இருக்குது. சும்மா அப்படியே பேசி இருக்கிறது உண்டு. அதில் சில காரியங்களை ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னா அதுக்கு உண்டு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் என்னது, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அவரு இந்த மெய்யாகவே வார்த்தை சொல்லக்கூட தேவையில்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் போனாலையும் என்ன சொன்னது என்னது, அது கர்த்தருடைய வார்த்தை, அதுல வல்லமை இருக்குது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாலும் அதுல என்ன இருக்குது, அவருடைய அதிகாரம் உண்டு, அவருடைய வல்லமை உண்டு. ஆனா இங்க அதுக்கு மேலாக சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மெய்யாகவே மெய்யாகவே சொன்னா இது மிக முக்கியம். வேதத்துல எங்கெல்லாம் இந்த மாதிரி 2 வார்த்தைகளை 2 முறை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோமோ அதை நம்ம எக்ஸ்ட்ராவா பார்த்து கேர்ஃபுல்லா படிக்கணும். அது ஏன் வசனம் அப்படி வித்தியாசம் எழுதப்பட்டிருக்குது? இயேசுதான் பேசுகிறார், அது வசனம் எப்படி எழுதிருந்து அப்படி இருக்கும்? மெய்யாகவே மெய்யாகவே இயேசு சொன்னது அப்படின்னு வரல. இது அதிகாரம். இதுதான் இந்த வசனங்கள்லாம் எதை குறிக்கிறது? இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னை அவர் அடையாளப்படுத்துறார். முதல்ல சொன்னேன் இல்லையா, இதுல 12-15 வார்த்தைகள் வருது அப்படின்னு. 12-15 தன்னை, நான், என்னுடைய அப்படி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் மொத வசனத்திலே வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ பரிசேயரிடம் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா தன்னை அவர் யார் என்று முக்கியப்படுத்துகிறார். பரிசேயரிடம் பேசும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அப்ப நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னா நான் லேசான ஆள் இல்லை, நான் கர்த்தர் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னோட பொசிஷன் அவர் என்ன செய்கிறார், அதிகாரத்தை அவர் சொல்லல பார்க்க. ஆமென். அப்ப அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் என்ன செய்ய அவர் என்னத்தை குறித்து பேச போகிறார் அப்படி என்றால், இந்த இந்த முதல் வசனத்துல அவர் என்னத்தெல்லாம் எப்போ எம்பசைஸ் பண்ண போறாரு, அல்லது இந்த முழு அதிகாரத்துல அவர் எதை குறித்தெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தி பேச போகிறாரு அப்படி என்றால், ஒன்று ஆட்டு மந்தை, அப்புறம் ஆட்டு தொழுவம். என்னது தொழுவம் தானே போட்டிருக்குது? ஆட்டு தொழுவம். ஆட்டு மந்தை என்றால் என்ன? மந்தை என்றால் என்ன? ஆட்டு மந்தை என்றால் என்ன? பல ஆடுகள். ஒரு ஆடு இருந்துச்சுன்னா அது ஆடு. பல ஆடுகளா இருக்கிறதுனால ஆட்டு மந்தை. ஆட்டு தொழுவம் என்றால் என்ன? ஆடு இருக்கிற இடம், அதை பராமரிக்கிற ஒரு இடம். என்னது? ஆட்டு கொட்டாயம். அப்புறம் மேய்ப்பன், ஆட்டை மேய்க்கிறவர். அப்புறம் நரி, திருடன். இதை பத்திலாம் பேசுறாரு. திருடன், நரி. அப்பொழுது இன்னொரு வசனம் இருக்குது, ஒரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, வாசல் காக்கிறவர். அப்புறம் படிப்போம். அது எந்த வசனத்துல வருதுன்னா 3வது வசனத்தில் வருது, வாசலை காக்கிறவன். அது இன்னொரு ஆளை குறித்தும் அங்க இதுல சொல்லப்படுகிறது. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரியல. 3வது வசனம் இது போக முடியுமான்னு நம்ம அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப ஏன் பரிசேயர்கள்ட்ட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அப்படி என்றால், இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க போகிற சபையை குறித்தும் இங்கு பேசுகிறார். பரிசேயர்கள்ட்ட அவங்க சொல்லும் பொழுது அவர்கள் அதை விளங்கி கொள்வார்கள். ஏன்னா அது அவங்கள்ட்ட இருக்கிற ஒன்று, அவர்களிடம் என்னது இருக்கிற ஒன்று. அது மட்டும் இல்லாம இந்த ஆடு என்பது பரிசேயர்களுக்கு ரொம்ப முக்கியம், முழு யூதர்களுக்கும் முக்கியம். அது பலியிட பயன்படுத்துகிறதாக இருக்கிறது.
சரியா? ஓகே. அப்படி என்றால் அப்புறம் இன்னொரு சொல்லும் அங்க பயன்படுத்தப்படுகிறது. என்னது? ஆட்டு தொழுவத்தினுடைய வாசல். ஆட்டு தொழுவத்துடைய வாசல். இப்ப நிறைய காரியம் இருக்குதுல்ல. அப்ப இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் பேசும் பொழுது, ஒன்று அவர்கள் பரிசேயர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பின் சத்தம், இரண்டாவது கூட இருந்த சீஷர்களுக்கு இது ஒரு போதனை, இன்று நமக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு ஒரு சத்தியம். ஆமென். அப்படியாக நம்ம தொடர்ச்சியா பார்க்க போகிறோம். இப்ப முதல் வசனத்தை மறுபடியும் படிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். சரியா? அப்பனா ஆட்டு தொழுவம் எப்படி இருந்திருக்கும்? ஆட்டு தொழுவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாலையும் பார்த்துருக்கிறேன். ஆட்டு கொட்டாய் அங்க பார்த்தது இல்லை, ஆட்டு கொட்டாய் இங்க பார்த்துருக்கிறேன். அது தெரியல அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னு. மேபி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்கிற பிரதேசங்கள்ல, அடிக்கடி மழை பெய்கிற பிரதேசங்கள்ல ஆட்டு கொட்டாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டு கொட்டாய்க்கும் ஆட்டு தொழுவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது இந்த கூகுள் இமேஜ்லாம் பார்க்கும் பொழுது, அப்புறம் இந்தியாவில் நான் பார்த்ததும் சரி, அதை வச்சு சொல்றேன். எங்கெல்லாம் மழை அடிக்கடி பெய்யுமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டு தொழுவத்திற்கு ஆட்டு கொட்டாய் என்று சொல்லுறோம் இல்லையா, அதுக்கு மேல என்ன இருக்கும்? ஒரு ரூஃப் இருக்கும். என்ன இருக்கும்? ரூஃப் இருக்கும், ஒரு கூரை இருக்கும். ஆனா இந்த யூத கலாச்சாரத்துல, யூதாவில் ஆண்டு உட்காந்து இஸ்ரேல்ல தானே பேசுறாரு. இஸ்ரேல்ல இருந்த அந்த ஆட்டு தொழுவத்திற்கு கூரை இல்லை. ஏன் கூரை இல்லைன்னா, அங்க வந்து மழை பெய்யாது. வருடத்துல ஒரு முறை தான் மழை பெய்யும். ஒரு முறைனா அது ஒரு சீசன், 3 நாளைக்கு இன்னும் பெய்யும் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் தான் பெய்யும். இஸ்ரேல்ல வந்து மழை அடிக்கடி இருக்காது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற தொழுவத்தின் அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச ஆட்டு கொட்டாய் எங்க இருக்குது, எங்கெல்லாம் ஆட்டு கொட்டாய் இருக்குது, இதை பார்த்து நம்ம கற்றுக்கணுமா? அது ஓரளவு தான் உதவி செய்யும். ஆனா முழு சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும்னா அங்க என்ன ஆக்சுவலி என்ன இருந்துச்சு, அதுக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த பைபிள் ஸ்டடி, பைபிள்ஸ், கான்கார்டன்ஸ், கூகுள், இதுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நம்ம இன்னும் ஆழமா விளங்கி கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல். அப்படின்னா ஆட்டு தொழுவம் இருக்குதான், அந்த ஆட்டு தொழுவத்துள்ளுக்கு ஆடுகள் இருக்குதான், அந்த ஆட்டு தொழுவத்துக்கு ஒரு வாசலும் இருக்குதான். அந்த வாசல் வழியா யாரு பிரவேசிப்பாவா? யார் உள்ளுக்கு போவா? மேய்ப்பர் தான் போவாராம். ஆனா அந்த ஆட்டு தொழுவத்துக்கு உள்ள போகணும்னா லீகலான வழி, சரியான சட்டப்பூர்வமான ஒரு வழி இருக்குதுன்னா வாசல். வாசல்னா அதுக்கு என்ன இருக்கும்? கதவு இருக்கும். வேற வழி இருக்குதா? ஆட்டு தொழுவத்துக்குள்ள போற வேற வழி இருக்குதா? வேற வழி இருக்கான்னு சொல்றாரு. வேறு வழியா ஏறுகிறவன். வேறு வழியாயினா என்னது? அது வழி இல்லை, நான் அவன் வழியா மாத்திக்கிறான். ஏறுகிறவன் குதிச்சு உள்ளுக்கு போகிறது யாரா? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அப்ப ஆட்டு மந்தையில, ஆட்டு தொழுவத்துல கர்த்தர் நம்மை ஆடாக அடையாளப்படுத்துகிறார், தன்னை மேய்ப்பனாக அடையாளப்படுத்துகிறார். இப்ப ஆடு தனியாக வாழுகிற மிருகம் அல்ல. ஆடு என்னது? தனியாக வாழுகிற இது. அது மாத்திரமல்ல, இங்க இந்த ஷீப் சொல்லுகிறது என்னன்னா செம்மறியாடு. செம்மறியாடு தனியாக வாழுகிற மிருகம் அல்ல, நமக்கு தெரியும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன் தனித்து வாழ முடியாது. அவன் ஒரு ஆட்டு மந்தையில தான் வாழ முடியும். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். இயேசு பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அப்புறம் அந்த வசனத்துக்கெல்லாம் வருவோம். சரியா? அப்படி இருக்கையிலே அப்போ கிறிஸ்துவத்தில் இருக்கிற மேன்மை என்ன, கிறிஸ்துவ விசுவாசத்தில் இருக்கிற மேன்மை என்ன அப்படி என்றால், கர்த்தர் நம்மை ஒரு குடும்பமாக வழி நடத்துகிறார்.
அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில கர்த்தர் என் சொந்த இரட்சகர், கர்த்தர் என்னை எனக்கு என்னை பாதுகாக்கிறார், என்னை நேசிக்கிறார், இந்த சுகம் கொடுக்கிறார், எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. அதுல இருக்கிற இன்னொரு மேன்மை என்ன? அவர் நம்மை ஒரு குடும்பமாக வழி நடத்துகிறார். ஆமென். ஏன் அப்படி என்றால், இந்த தனிமையை கர்த்தர் பார்வையிலே ஒரு பொல்லாத காரியமாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் படைப்புல 6 நாளுடைய படைப்பிலும் எல்லாம் நல்லது 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 என்று சொன்னவர், ஆதாம் தனிமையா இருப்பது நல்லது இல்லை அப்படி என்று சொன்னார். ஆமென். ஆகினால்தான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை என்ன செய்கிறார்? சபையிலே சேர்க்கிறார், ஒரு குடும்பமாக மாற்றுகிறார். அப்போ சபை தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அப்போ ஒரு மந்தை மேய்ப்பன் என்றால், மேய்ப்பன் ஒரு மந்தைக்கு தான் மேய்ப்பனா இருக்க முடியும், ஒரு தனி ஆட்டுக்கு மேய்ப்பனா இருக்க முடியாது. தனி ஆட்டுக்கு ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும்? தனியா ஒரு நாய், ஒரே ஒரு நாய் வளர்க்குறாங்க, சரியா? அந்த அந்த நாய்க்கு என்ன பேர்? இப்போ பெட், அதாவது வளர்ப்பு பிராணி. அவர் பேர் என்னது? வளர்க்குறவங்க பேரு உரிமையாளர், ஓனர். இப்ப தேவன் நம்முடைய உரிமையாளர், நம்முடைய ஓனராக இருந்தாலும் அவர் மேய்ப்பன் என்ற ஸ்தானத்தை, அந்த அவருடைய கடமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது ஒரு கூட்டமா இருந்து ஒரு கூட்டத்தை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பனிடமிருந்து தான் நான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆடை வச்சு வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆடை வழி நடத்துகிறதும் ஒரு ஆட்டு மந்தை வழி நடத்துகிற வித்தியாசமானது. புரியுதா இல்லையா? ஏன் அவ்வளவு தூரம் அப்படி விரைவா பேசுறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன செய்வோம்? நன்மையை பத்தி பேசுறேன், ஆட்டு மந்தையோடைய நன்மையை பத்தி பேசுறேன். ஆட்டு மந்தையில இருக்கிற ஆபத்து என்ன? தொழுவத்தில் இருக்கிற ஆபத்து என்ன? திருடர்களும் நரிகளும் மற்ற ஆபத்தான மிருகங்களும் உள்ள நுழைய முடியுமா? நுழைய முடியும். ஏன்னா அது ஒரு ஒரு குருவி கூண்டு போல முழுமையாக வேலி அடைத்து அப்படியாக உள்ளுக்கு அது இல்லை. அது என்ன குறிக்கிறது? இப்ப ஆட்டு மந்தை திறந்த வெளியிலே சுத்தி வேலி அடைக்கப்பட்டு இருக்குது. அதுவும் உயரமான வேலியா இருக்காது, எல்லாம் சின்ன சின்ன வேலி தான், சரியா? அப்போ அதுல யாரு நுழைய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கான். அப்ப யார் உள்ளுக்கு நுழைய முடியும்? திருடன், கள்ளன் நுழைய முடியும், கொள்ளைக்காரன் உள்ளுக்கு நுழைய முடியும். அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர் இதோட ஒப்பிட்டு இருக்கக்கூடாது. என்ன செஞ்சிருக்கணும்? வேற ஒரு குருவி கூண்டு கூட எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கணும். குருவி கூண்டு எக்ஸாம்பிள்னா உள்ள திருட நுழைய முடியுமா? கள்ளன் நுழைய முடியுமா? அப்ப ஏன் இது எக்ஸாம்பிளா கொடுத்தாரு? அப்படின்னா இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஆட்டு தொழுவத்திற்கும் குருவி கூட்டுக்கும் வித்தியாசம் என்ன? என்னது? ஃபுல்லா சீல் பண்ணியிருக்கோம். சைஸ் விடுங்க. அப்புறம் வேற இப்போ இந்த ஆட்டு தொழுவம் இருக்கு இல்லையா? ஆட்டு தொழுவத்துல சுத்தி வேலி அடிச்சிருக்கிறாங்க. ஆடு அதை தாண்டி போக முடியுமா? முடியாதா? போக முடியும். இருந்தாலும் அது தனியா போவாது. ஏன் போவாது? அது குடும்பமாய் வாழ, குடும்பமாய் சேர்ந்திருக்க, ஒரு கூட்டமாய் சேர்ந்திருக்க படைக்கப்பட்டு இருக்குது, சரியா? ஆனா குருவி கூண்டோ முழுமையாக வேலி அடைத்து பாதுகாக்கப்படுது. இது என்ன அப்படி என்றால், இந்த கிறிஸ்து விசுவாசம், கிறிஸ்துவர்களின் விசுவாசம் எப்படியாப்பட்டது என்றால், இது சுதந்திரமுடைய ஒரு விசுவாசம். என்னது அப்படின்னா? அப்படின்னா என்னது?
லிபர்ட்டி, ஃப்ரீடம், ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு குருவி குண்டுன்னு அப்படி இல்லை, அது வேலி அடைச்சதான். அது நினைச்சாலும் வெளியே போக முடியாது. குருவி நினைச்சாலும் வெளியே போக முடியாது. ஒரு கட்டாயத்தின் பேரில் அது உள்ளுக்கு அடைக்கப்பட்டு இருக்கும். ஆனா கிறிஸ்துவ விசுவாசம் அப்படி அல்ல. இதை நாம் கர்த்தர் மேல் வைக்க அவருடைய அன்பை நோக்கி நம்ம அவரை பெற்றுக்கொண்டு அவர் நேசிக்கிற ஒரு வாய்ப்பு. அப்ப நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படின்னா ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கக்கூடாது. கட்டாயத்துல பேர்ல இருந்தோம்னா அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் ஒரு குருவி கூண்டுக்கும் ஒரு ஆட்டு தொழுவத்திற்கும் வித்தியாசம். இந்த ஒரு சுதந்திரத்தை தான் ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுத்தார். ஆதாம் ஒரு ரோபோட் மாதிரி படக்கல தானே, அவர் சொந்தமா தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்தார். அப்ப ஆட்டு மந்தையில ஆட்டு தீர்மானம் எடுக்க முடியுமா? முடியாதா? இந்த மந்தையிலேருந்து விலைக்கு ஓடணும் அப்படின்னு முடியும். இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆடு மந்தையா தான் பார்க்கிறார், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவரோடு இருந்தனா அவர் உனக்கு மேய்ப்பரா இருப்பார். நீ அந்த மந்தை உனக்கு இருந்தனா அவர் உன் மேய்ப்பர். நான் மந்தையை விட்டு வெளியே ஓடுறான் அப்படின்னா நீ உன் மேய்ப்பனை விட்டு விலகி ஓடுகிறாய். அப்போ இந்த ஆட்டு தொழுவத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்ன, அது சின்ன வேலி அடைக்கப்பட்டு இருக்குது. அது உள்ளுக்கு கள்ளரும் கொள்ளைக்காரரும் உள்ளுக்கு வருவதற்கு சாத்தியம் உண்டு. அது யார் சொல்ற? இயேசுவே சொல்றாரு. இதான் ஆச்சரியம். ஆண்டவரே சொல்றாரு, உங்க விசுவாசமானது எப்படியாப்பட்டது? ஒரு ஆபத்து, அதுல இருக்கிற ஆபத்து என்ன? அது கொள்ளடிக்கப்படும், அது உங்களிடமிருந்து திருடப்படும். ஏன் அது திருடப்பட முடிய வாய்ப்பு இருக்குது? அப்படி என்றால் ஏன், என்ன நினைக்கிறீங்க? அது திருடப்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஆட்டு மந்தையில இருக்கிற ஒரு விசுவாசி, அப்படி வச்சுக்குவோம், விசுவாசி கர்த்தருடைய தேவராஜ்யம், சபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய மந்தையிலிருந்து திருடப்பட முடியுமா அப்படின்னா முடியும். ஆகினாலே இந்த விசுவாசிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்னது இருக்கு? வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஒருத்தர். வாசல் வழியா பார்க்கணும். வாசல் வழியா என்னத்தை பார்க்கணும்? 2 காரியத்தை அப்சர்வ் பண்ணணும். வாசல் வழியா யாரு வரா, யாரு வரல, 2 பார்க்கணும். இன்னொரு அப்சர்வேஷன், இந்த மந்தைக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னா, மத்த வழியா யார் உள்ளுக்கு போடுறா? அல்ல யாரோ உள்ள வந்துட்டாங்க, சரியா? மந்தை பெருசு, ஒரு 2000 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோமே. 2000 ஆடு இருக்குது, பெரிய வேலி அடைச்சிருக்குது. ஒரு ஆடு இங்க நிக்குது, இன்னொரு ஆடு அப்புறம் யாரோ உள்ளுக்கு நுழைஞ்ச ஒரு ஆள் அப்ப பின்னாடி இருந்து வராங்க. அப்ப இந்த ஆடுக்கு தெரியாது, யாரு எங்கிருந்து வந்தா தெரியலையே அப்படின்னா, அப்போ இந்த ஆடு ரொம்ப முக்கியம். என்னது? வாசல் வழியா யார் வரான்னு பார்க்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும். வாசல் வழியா யார் வரல என்ற பார்க்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும். ஒரு எச்சரிக்கை, ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? அப்படி இருக்க, ஏன் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்துல ஒரு ஆபத்து உண்டு அப்படி என்றால், ஏன், என்ன நினைக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ளாக இந்த ஆத்துமாவை, ஒரு விசுவாசத்தை கொள்ளையடிக்க, திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு வீட்டு உள்ளுக்கு கண்ணாடி பிளேட்ஸ்லாம் அடுக்கி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி லைட்லாம் கொஞ்சம் அடுக்கி இருக்குது. அப்புறம் ஒரு 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 கபட் உள்ளுக்கு ஃபுல்லாக தங்கம் இருக்குது. ஓகே, இப்போ வீட்டு உள்ளுக்கு புகுந்த திருட எதை திருடுவான்? ஏன்? அதான் விலையேற பெற்றது.
அப்ப ஒரு திருடன் கொள்ளையடிக்க வாய்ப்பு இருக்கிற இந்த மந்தை எப்படியாப்பட்ட மந்தையா? விலையேற பெற்ற மந்தை. அப்ப கிறிஸ்தவர்கள் யார்? we are not cheap people. நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. நமக்கு தெரியல நம்ம யாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ மந்தை உள்ளுக்கு இருக்க, தொழுவத்துக்குள்ளாக இருக்கிற அப்படின்னா we must be careful. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய விசுவாசத்துக்குள்ளாக நமக்கு வருகிற போதனை, நம்ம எதை பார்த்து ஆசைப்படுகிறோம், நம்ம வழி நடத்துக்க நம்மளோட ரோல் மாடல் எதை பார்க்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம், நம்ம வாசல் வழியாய் வருகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா, இல்லது பின் வாசல் வேலியை தாண்டி உள்ளுக்கு வருகிற உபதேசங்கள், உலக கலாச்சாரங்கள், உலகத்துடைய ஸ்டைலு, உலகத்துல இருக்கிற அக்கிரமம், உலகத்துல இருக்கிற ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நம்ம இழுக்கிற உலக வாழ்க்கையை மேல நம்ம இருக்கிறோமா? பிசாசு அது வழியா உள்ளுக்கு வந்து நம்முடைய ஆத்மாவை எப்படி ஆதாமுடைய ஆத்மாவை கொள்ளடித்தானோ அதே போல நம்முடைய ஆத்மாவை அவன் திருடி கொள்ளுவான். அதெல்லாம் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாருடைய உபதேசத்தை கேட்கணும், யாருடைய அட்வைஸை கேட்கணும், யாருடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், யாருடைய வழிகளை நம்ம நடக்கணும், எந்த வழிகளை நம்ம ஆசைப்படணும். உலக வழிகளில் ஆசைப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்திலே நாம் பற்றி கொண்டு, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த உலகத்துல எப்படி வாழணும் நம்ம கற்றுக் கொடுக்கிறதோ அது வழியாய் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இது விலையேறப்பட்டது. ஆமென். அப்படி என்றால் வேலி அடைச்சிருக்க தேவை இல்லையே. ஆமா இல்லையா? வேலியை அடைச்சிருக்க தேவையில்ல தானே. அப்ப ஏன் வேலி? அப்ப வேலி எதை குறிக்கிறது அப்படி என்றால் அது ஒரு அடைக்கலம், ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல அடைக்கலம். அது ஏகப்பட்ட மந்தைகள் இருக்கும். இஸ்ரவேல்ல ஒரே ஒரு மந்தை மட்டுமா இருக்கு, ஒரே ஒரு தொழுவு மட்டுமா இருக்குது, ஏகப்பட்ட தொழுவம் இருக்கும். இந்த ஆடுகளுக்கு இந்த தொழுவம், இந்த ஆடுகளுக்கு இந்த தொழுவம் அப்படி என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கும். அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்கு, ஒரு டிசிப்ளின் பண்ணுவதற்கு, ஒரு மிருகத்துக்கு டிசிப்ளின் பண்றதுக்கு, கூகுளை வாசிக்கும் பொழுது அதில் தெரியுது, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கத்தக்க மேய்ப்பன் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா. என்னது? ட்ரைனிங் கொடுப்பாராம், பயிற்சி கொடுப்பாராம். இந்த மேய்ப்பனுடைய குரலை அது கண்டு கொள்ள வேண்டும், அது அறிஞ்சு கொள்ளணும், இவர் தான் என் மேய்ப்பன் அப்படின்னு. இந்த தொழுவத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னா இந்த பயிற்சியும் மேய்ப்பன் கொடுப்பார். சரியா? அதுக்காக தான் அங்க எது போடணும்? வேலி அடைக்கணும். இந்த வேலி எதை குறிக்கிறது அப்படி என்றால் அவங்களை கட்டுப்படுத்துகிற ஒன்று, அவங்களை ஒழுக்கப்படுத்துகிற ஒன்று. அப்போ முதல் வசனம் நாம தியானித்தோம். என்ன சொல்லுகிறது? முதல் வசனம் என்ன கத்துக்கிட்டோம்? அவர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அது வேதத்துல எல்லாம் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான். அதுல நம்ம தனியா கோடு கிழிக்கிற அளவுக்கு உள்ள இது தனியா ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மிக முக்கியத்துவம் உள்ளதுன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவாம்? ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப ஆட்டு மந்தையில, ஆட்டு தொழுவத்துல யாருடைய கண்ணு இருக்கும்? சத்துரு, கொள்ளைக்காரனுடைய, கள்ளனுடைய கண்ணு இருக்கும். அதை பிடிச்சிடணும், திருடணும். திருடி போய் ரெண்டாவது அழகுபடுத்தி மேக்கப் பண்ணி ஏக்கவுண்ட் ரூம் போட்டு மெத்த கொடுத்து படுக்க வைப்பாங்களா? ஒரு ஆட்டை திருடிட்டு போறவன் என்ன செய்வான்? பிரியாணி தான். சரியா? அப்புறம் 2வது வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப வாசல் வழியா யார் பிரவேசிப்பா? மேய்ப்பன்.
ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்போ என்ன நடக்குது இந்த சம்பவத்தை 9ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படி என்றால், இயேசு இங்க யாரை பத்தி பேசி கொண்டு இருக்கிறார்னா, அவர் விசுவாசிக்கிறவர்கள் அநேகர். ஆனா இப்ப பரிசேயருக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு நபரை ஒரு உதாரணமா வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாரை சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படி என்றால் 9ஆம் வசனத்துல பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 36வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரை 35ல படிக்கிறேன். அவனை அவர்கள் புறமே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, யாரு இந்த கண்ணு பிறவி குருடன் இப்ப குணமாக்கப்பட்டு இருக்கிறான் இல்லையா, அவனை இவர்கள் அநேக அழுத்தம் கொடுத்து அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப ஓத்திரம் கொடுக்கும் பொழுது 35வது வசனம் வருது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். ஏன்னா ஆண்டவர் சுகம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய குமாரன் என்று அவனுக்கு தெரியாது. பார்த்தாரு, அவ்வளவுதான், மற்றபடி அவர் டீட்டெயில் தெரியாது. அப்போ இயேசு அவனை நோக்கி என்ன கேட்கிறார்? நீ அவரை கண்டு இருக்கிறாய். அதில் 36. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். 37. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இப்ப இவன் என்ன மாறுனா? ஆடாக மாறுனான். இயேசு கிறிஸ்துவோடைய ஆட்டு மந்தைக்குள்ளாக வந்துட்டான். ஆட்டு தொழுவத்துக்குள்ளாக வந்துட்டான். இப்ப இவனை குறித்து இவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப இவனுக்கும் இந்த குருடனாக குணமடைந்தப்பட்ட இந்த கண்ணு தெரிகிற சுகப்பெற்ற இவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு பரிசேயருக்கு இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆடு மந்தை மேய்ப்பன் என்ற உதாரணத்தின் மூலியமாக. அப்போ 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ இவனுடைய வாழ்க்கையிலே நான் வந்து இருக்கிறேன், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். தன்னை இவனுக்கு, என்னை விசுவாசிக்கிற இவனுக்கு இன்று முதல் நான் மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறார். சரியா? அப்ப அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்துக்கு வந்த நோக்கம் இதுதான், நான் உங்கள் மேய்ப்பன், நான் உங்கள் இரட்சகன், வரவேண்டியவர் நான் தான் உங்களை படைத்தவர் அப்படி என்று இந்த ஒரு உதாரணத்தின் மூலியமாக அவர் பேசுகிறார். அப்படி என்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்பனா இந்த மேய்ப்பனோட ரோல் என்ன? இவர் சட்டப்பூர்வமாக உரிமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். ஆட்டு மந்தைக்குள்ளாக வேறு வழியாய் போகிறவன்லாம் திருடர்கள். அப்புறம் சட்டத்தின் பார்வையில அவர்கள் குற்றவாளிகள். அப்ப சட்டத்தின் பார்வையில இப்போ ஒரு கேஸ் வந்துருச்சு, ஒரு ஆடு ஏதோ ஒன்று பிரச்சனை காண போயிடுச்சு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருது எக்ஸாம்பிள். உள்ளுக்கு வந்து பார்த்தா ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறான், இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் யாரு? நான் மேய்ப்பன். நீங்கள் மேய்ப்பன் எப்படி? ஏதோ நான் தான் வாசல் வந்தேன், ஆடுகள்லாம் என்ன அறிஞ்சிருக்குது. இன்னொருத்தன் உட்காந்துருக்கான், அவன் திருடன், அவன் வேற வழியா வந்தான். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்துல முழு அண்டத்துல, இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல இயேசு கிறிஸ்துவிடம் வைக்கிற விசுவாசம் தான் லீகல் ஃபெய்த், சரியான விசுவாசம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிடம் வைக்கிற விசுவாசம் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் மாத்திரமே இந்த முழு யூனிவர்ஸ்லயும் அது அங்கீகரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் உண்மையானது, அதுதான் நித்தியமானது, அதுதான் மெய்யானது. ஹல்லேலூயா.
அப்போ இயேசு தன்னை யார் என்று அவர்களுக்கு காட்டுகிறார். அப்படி என்றால் அவர்கள் புரிந்திருந்தார்கள், அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம ஆடு வளர்க்கறத பத்தி நமக்கு தெரியாது. ஒரு மேய்ப்பனுடைய ரோல் என்ன நமக்கு தெரியாது. சரியா? அப்போ நம்ம இன்னும் 3வது வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக, இப்போ ஒரு மேய்ப்பன் இப்ப பரிசேயர்களிடம் தன்னை ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்க? வாட் தே நோ அபவுட் a shepherd. அது இங்க சொல்லப்படல வேதத்துல. இதோ ஒரு மேய்ப்பனுடைய கடமை என்ன அப்படின்னு எழுதப்படல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மேய்ப்பனுடைய கடமை என்ன அப்படி என்று நாம வாசித்தோம் என்று சொன்னால், சென்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இதோ அவங்களுக்கு சில கடமைகள் உண்டு. அதை பரிசேயர்கள் அறிந்து கொண்டார்கள். எப்படி அறிந்து கொண்டார்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும். பரிசேயர்ல ஆடு மேய்க்கிறவங்க இல்லையா இருந்தாங்க. சரியா? ஆசாரியர்கள் ஆடு மேய்க்கிறவங்க இல்லையா இருந்தாங்க. ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய பிரதான தொழில். எகிப்துக்கு போனப்ப என்ன தொழில் செஞ்சாங்க? போய் அங்க எகிப்துல ஆடு மேய்க்கிறவர்களாக தான் போனாங்க அங்க. அப்போ அவங்க நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு மேய்ப்பனுடைய கேரக்டர் அங்க உள்ளவங்க நல்லா தெளிவா அறிந்திருப்பாங்க. சரியா? அப்படி என்றால் இந்த மேய்ப்பனுடைய பொறுப்பு, கடமை என்ன? அவருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது அப்படி என்றால், அதோடைய முழு பொறுப்பையும் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுகிறேன். முதலாவது பாதுகாக்கிற பொறுப்பு. மேய்ப்பனுக்கு என்ன இருக்குது? பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. 2வது ஆட்டு மந்தைக்கு உணவு கொடுக்கிற, போஷிக்கிற பொறுப்பு உண்டு. 3வது ஆடுகளை வழி நடத்துகிற பொறுப்பு உண்டு. 4வது என்ன சொல்ல தமிழ்ல, கவனித்துக் கொள்ளுகிற பொறுப்பு இருக்குது. ஆடுகளை கவனித்துக் கொள்ளுகிற பொறுப்பு இருக்கிறது. ஆடுகளோட வெல்ஃபேர், ஆடுகளுடைய தேவையை சந்திக்கிற பொறுப்பு இருக்குது. ஆடுகளுடைய சுகாதாரம், ஹெல்த் மேல ஒரு மேய்ப்பனுக்கு பொறுப்பு, அக்கறை இருக்குது. அப்புறம் ஆடுகளுடைய பாதுகாப்பு, சேஃப்டி. எதுக்கெல்லாம் ஒரு மேய்ப்பனுக்கு ஆடு மேல ஒரு பொறுப்பு இருக்குது, அக்கறை இருக்குது அப்படி என்றால், ப்ரொடெக்ஷன், ஃபீடிங், கைடன்ஸ், கேர், வெல்ஃபேர், ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அது தமிழ்ல சொன்னோம்னா பாதுகாப்பு, போஷிப்பு, உணவு அதுக்கு கொடுப்பது, வழி நடத்துறது, அதை கேர் பண்றது. என்ன சொன்ன? கேருக்கு என்ன வார்த்தை சொன்னேன்? கவனிக்கிறது, அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் அதோடைய தேவைகளை சந்திக்கணும். அது ஆரோக்கியமா இருக்கத்தக்க, நோய் வராதபடி அதை பாதுகாக்கணுமா. கடைசியா அதோடைய சேஃப்டி, ஆபத்திலிருந்து பாதுகாப்பு. சரியா? இப்போ இப்படி பார்ப்போம். ஆட்டு மந்தைக்கு மேய்ப்பனுடைய மிக முக்கியமான பொறுப்புல ஒரு பொறுப்பு என்னன்னா, ஆடுகளுக்கு உணவு கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும். சரியா? இப்போ அது போற இடத்துல அது பாட்டுக்கு சாப்பிட்டு தானே போகுது. ஆமா இல்லையா? அப்ப மேய்ப்பன் என்ன செய்யணுமா, அது எந்த இடத்துல போய் மேய்ஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆரோக்கியம் இருக்கும், எந்த புல்ல சாப்பிட்டுச்சுன்னா இதுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், எந்த இடத்துல புல்கள்ல நிறைய புல்லுகள் இருக்குது. சில இடம் மருந்து அடிச்சிருப்பாங்க, சில இடத்துல ஏதாச்சும் ஒரு மிருகம் செத்து கிடந்திருக்கும், கிருமிகள் இருக்கும், எல்லாம் ஆபத்து தானே. அப்ப மேய்ப்போட பொறுப்பு போயிட்டு அந்த கிராஸ் லேண்ட் அங்க போய் பார்க்கணும், இந்த இடம் சரியா இருக்குதா,
அப்படின்னு மேய்ப்பன் கொண்டுட்டு போவார். இன்னொன்னு, தண்ணீர் அது கொடுக்கணுமா. ஏன் அப்படி என்றால் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ஆடுகளுக்கு தண்ணீர் வந்து அவங்க எப்போதும் நம்ம பார்த்துருக்குறோம். மோசே எகிப்திலிருந்து ஓடி இடத்துல போன இருக்கும் பொழுது அங்கே ஆடு மேய்க்கிறவங்க வராங்க. அங்கேயும் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் நிறைய இடத்துல பார்க்குறோம். ராகேலா ஆமாம், ராகேல் தண்ணி குடிக்கிற இடத்துல தான் ஒரு ராகேல் இல்லை, யாரு இவங்க ரெபேக்கா ஆடு மேய்க்கிற இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு வராங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்புறம் ஈசாக்கு தண்ணி துறவை வெட்டுகிறார். அங்கெல்லாம் இந்த லைஃப் ஸ்டாக், இவங்க தான் ஆடு ஒட்டகம் மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு தான். அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், சரியா? இன்னொரு மிக முக்கிய பொறுப்பு இருக்குது மேய்ப்பனுக்கு. தண்ணி இருக்கிற இடத்துல ஈஸி, தண்ணி இல்லாத வறட்சியான நேரம் வரும். அந்த நேரத்திலையும் அவங்க ஆட்டுக்கு கட்டாய தண்ணி தேடி கொடுக்கணுமா. அவர் தான் மேய்ப்பன், சரியா? அப்போ நான் இப்ப ஒன்னொன்னு காரியத்தை சொல்ல வரும்போது, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் இதுல தொடர்பு படுத்திக் கொள்ளணும். ஒன்று என்ன? ஆரோக்கியமான உணவு. அப்ப இது வந்து நம்ம சாப்பிடுகிற உணவு மாத்திரமல்ல, நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நம்ம ஆத்துமாவுக்கான தேவ வார்த்தை. இது கர்த்தர் கொடுப்பார், சரியா? இப்போ நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோமா இல்லையா? வீட்டில் சமைக்கிறதுலாம் ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியம் இல்லாத உணவு வெளியே இருக்குதா? இருக்குது. என்னது, இந்த கோரியனுடைய மேகி அது இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன சொன்னீங்க, என்னமோ ஒரு பேர் இருக்குது, சரி, அதெல்லாம் ஆரோக்கியமற்றது, சரியா? எல்லாம் உணவு தான். அப்ப இந்த ஆரோக்கியமான உணவை நமக்கு வந்து சேரத்தக்க இதை சரியான ஆரோக்கியமா உணவை சாப்பிடுவதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஆமா இல்லையா? அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு உணவு வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை. அவரே வார்த்தையானவர், நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள மன்னா. அப்போ இந்த ஆத்மாவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு உணவு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. அதே போல இந்த ஆத்மாவை ஒரு நோயாளியாக, சிக் சோல், ஒரு சிக்கு பிடிச்ச ஆத்மாவா மாறுமா? இது முடியும். எப்படி? ரெண்டு காரியங்கள் ஒரு ஆத்மாவை நோய்படுத்த முடியும். ஒன்று என்ன, இதற்கு சரியான உணவு கிடைக்கல அப்படின்னா நோய்பட்டு போயிடும். இன்னொன்னு என்ன, கெட்ட உணவு, தீமையான உணவு இதை சாப்பிடும் போதும் இது நோய்பட்டு போய்விடும். அப்ப என்னது, வெளியே இருக்குது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்லைன்னா நம்முடைய ஆத்மா நோய்பட்டு போகும். ரெண்டாவது, கெட்ட உணவு, கெட்ட போதனை, கெட்ட அசுத்தமான போதனைகள், உலகத்துல இருக்கிற போதனை, சினிமால வருகிற போதனை, அவன் சொல்றான் இவன் சொல்றான், யூடியூப்ல அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்ற எல்லா போதனையும் கேட்கும் பொழுதும் ஆத்மா நோய்பட்டு போகும். அப்போ மேய்ப்பனுடைய பொறுப்பு என்ன? சரியான போதனையை கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவர், நம்ம சாப்பிட்ற உணவையும் கொடுப்பான், நம்ம ஆத்மாவுக்கு அவருடைய வார்த்தையும் கொடுப்பார். இன்னொன்னு என்ன, தண்ணீர். ஆண்டவர் நம்ம எல்லா நேரத்திலையும் தண்ணீர் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். சில நேரம் வர வாழ்க்கையில வறட்சியான நேரத்திலும் அவருடைய பொறுப்பு. இப்ப வறட்சி, அங்க ஒரு ஆட்டு மந்தை உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குது, அங்க ஒரு 100 ஆடு இருக்குது. அவர் என்ன செய்கிறார், மேய்ப்பன் கூட்டிட்டு போயிட்டு புல்லுள்ள இடத்துல எல்லாம் மேய்க்கிறாரு. அது பக்கத்துல ஒரு தண்ணி துறவு உண்டு, அங்க போயிட்டு அது தண்ணி குடிக்குது. அப்படியே வருது. இப்போ திடீர்னு வந்துருச்சு, வறட்சி காலம் வந்துருச்சு. இப்போ ஆடு போயிட்டு சொந்தமா தண்ணியை தேட்டு போகுமா, இல்லை இந்த மேய்ப்பன் போயிட்டு தண்ணியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமா? யாரோட பொறுப்பு? மேய்ப்பனோட பொறுப்பு. அப்போ வாழ்க்கையில வறட்சியான காலம் வருமா? நிச்சயம் வரும். அப்போ நம்ம யாருக்கிட்ட இருந்தா நமக்கு தண்ணீர் கிடைக்கும்?
வறட்சியான காலத்துல இந்த உலக போற போக்கு, இப்ப அங்க யுத்தம் இங்க யுத்தம், பெட்ரோல் விலை ஏறுது, சாப்பாடு குறைபாடு வரப்போது, எல்லாம் உண்மைதான். இந்த வறட்சியான காலத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வறட்சியான காலத்திலும் தண்ணி கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஆடு, இன்னொரு வசனமா வார்த்தை சொல்லப்படுகிறது, ப்ரொவைடிங் ஃபாடர். அப்படி என்றால் என்னன்னா, ஆடு என்ன சாப்பிடும்? புல்ல சாப்பிடும். இன்னொரு விதமான சாப்பாடும் மேய்ப்பன் எடுத்து வந்து கொடுக்கணும். இப்ப புல்லு இருக்குது, ஆடா போயிட்டு சாப்பிட்டுட்டு அதான் வந்துடுது. இவ கூட்டி போறது ஒரு வேலை. இன்னொரு சாப்பாட்டுக்கு இவரு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் ஆட்டுக்கு. என்ன சாப்பாடு அப்படி என்றால், இந்த அந்த என்னது வைக்கோல், காஞ்ச புல்லு இருக்குல்ல, காஞ்ச புல்லு, வைக்கோல், இந்த மாதிரி இது வந்து அது இவரு தேடி வந்து கொடுக்கணும். இங்க உள்ள செடிங்கெல்லாம் வெட்டிட்டு போவாங்க, ஆட்டுக்கு தான் வெட்டிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் கூட்டிட்டு போய் கொடுக்கணும், இவங்கெல்லாம் எடுத்து போய் கொடுக்கணும். மேய்ப்பனுடைய பொறுப்பு, இயேசு கிறிஸ்து பொறுப்பு என்னன்னா, நம்மை அவர் போஷிக்கிறவர், நமக்கு எந்த வேலையில எந்த உணவை கொடுக்கணும் அறிந்திருக்கிறவர், வறட்சியான நேரத்திலும் அவர் நமக்கு போஷிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை பற்றி கொண்டு மேய்ப்பனோடு இருக்கணும். இப்ப பரிசேயர்கிட்ட சொல்லி கொடுத்திருக்கிறார். பரிசேயர்களோ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருக்கிற மந்தையை போல இருந்திருக்க மாட்டாங்க. ஆகையினாலதான் ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருக்கிற இவனுடைய நிலையை இப்போ பரிசேயர்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்புறம் அடுத்து என்ன? பாதுகாக்கிற பொறுப்பு. என்னது? வைல்ட் அனிமல்ஸ், ஆபத்தான மிருகங்கள் வந்து இந்த ஆடை பட்சிட்டு போடுகிற வாய்ப்பு உண்டு. சொன்ன வேலியெல்லாம் சின்ன சின்னதா இருக்குது, எனி டைம் வரலாம். ராத்திரி நேரத்துல அலாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எப்படியாச்சும் உள்ளுக்கு புது திருடிட்டு போயிடும் மிருகம். சரியா? அப்போ ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார்? எப்படி பாதுகாப்பார்? இருட்டு நேரத்துல இமேஜின் பண்ணுவோம், அங்க இஸ்ரேல்ல ராத்திரி நேரத்துல வெளிச்சமே இல்லை, ஆனா உள்ளுக்கு ஃப்ளாக் இருக்குது, ஆட்டு மந்தை இருக்குது. சரியா? எந்த இடத்துல ஒரு 5-10 ஆடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழகா பாதுகாத்து கொள்ளலாம். இல்லைன்னா எப்படி? அவர் இன்னொரு இடத்துல வரும், நானே வாசல் என்று வரும். 9வது நானே வாசல், என் வழியா உட்பிரவேசித்தால். சரி, அது அப்புறம் பார்ப்போம். அது அழகான ஒரு ஒரு சத்தியம் இருக்குது அதுல. சரியா? அவர் பாதுகாப்பார். அவர் பாதுகாத்து, இப்ப புலி, சிங்கம், கரடி, நரி உள்ளுக்கு அட்டாக் பண்ண போகுதுன்னா ஆடோட பொறுப்பு அங்க நின்று அது கூட கராத்தே போடுறதா இல்ல யாரோட பொறுப்பு? இப்ப அந்த ஆடோட பாதுகாப்பு, ஆடோட உயிருக்கு யார் பாதுகாப்பு? யார் உத்தரவாதம்? ஆடு உத்தரவாதமா, மேய்ப்பன் உத்தரவாதமா? அப்ப நம்முடைய பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம்? இயேசுதான் உத்தரவாதம். நம்மளே நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியாது. நான் கராத்தே பழகிக்க போறேன், நான் தெக்கோண்ட பழகிக்க போறேன், எனக்கு இவ்வளவு சேமிப்பு நான் வச்சுக்க போறேன், இந்த எதிர்காலத்துக்கு இவ்வளவு சேமிப்பு நான் வச்சுக்க போகிறேன், எனக்கு இவ்வளவு பாலிசிஸ் வச்சுக்க போறேன், ஆபத்து நாட்கள் என்னை பாதுகாக்கும், அப்படி சொந்த முயற்சி நம்ம செஞ்சோம்னு சொன்னா கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்புக்கு இந்த எந்த பாதுகாப்பும் ஈடாகாது. அல்லேலூயா. மேய்ப்பனை நம்பின ஆட்டுக்கு ஒருபோதும் மேய்ப்பன் தீங்கு செய்ய மாட்டார், தீங்கை அனுமதிக்க மாட்டார், தீங்கு கிட்ட நெருங்க அவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அடுத்து என்ன? ஹெல்த் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த மேய்ப்பனுக்கு ஒரு பொறுப்பு என்னன்னா, இந்த ஆடுகளுக்கு நோய் வராம பாதுகாத்துக் கொள்ளணும். என்னது? நோய் வராம மேய்ப்பன் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? செய்வார். பட் என்ன அது கண்டிஷன்? இட்ஸ் a கண்டிஷன். என்னது? மேய்ப்பன் மந்தையில் இருக்கணும், மேய்ப்பன் பார்வையில் நம்ம இருக்கணும்.
சரியா? அப்புறம் இந்த ஆடுகள் போது வருது எல்லாம் செய்யுது இல்லையா? போகும்போது முள்ளு குத்தும். ஓகே, இந்த மாதிரி சில இன்ஜரிஸ் வரும், ஆட்டுக்கு இன்ஜரிஸ் வரும், காயப்படுமா, காயம் வரும். இவர் அந்த அந்த ஆட்டினுடைய காயத்தை இந்த மேய்ப்பன் தான் கட்டணும், ஆத்தணும். அதுவே சொந்தமா பேண்டேஜ் எடுத்து கட்டிக்காது, மேய்ப்பனுடைய பொறுப்பு. இதெல்லாம் இயேசு நம்ம வாழ்க்கையில செய்வார். பிள்ளைங்களா இருக்க நல்லா கேட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் 70-80 வருஷம் போகக்கூடியது இருக்கு என்று சொன்னால், இந்த மேய்ப்பனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் உங்கள் மேய்ப்பனாய் இருப்பார், நீங்கள் அவருடைய ஆடா இருப்பீர்கள். சரியா? அப்புறம் என்னன்னு சொன்னா, இன்னொன்று, அந்த ஆட்டுக்கு, செம்மறி ஆட்டுக்கு இந்த மேய்ப்பன் என்ன செய்யணும்? அதோடைய அந்த முடிய என்ன சொல்லுவாங்க, அதை அவங்க ஷேவ் பண்ணி எடுக்கணும், கத்திரிக்கணும். பைபிள் படி போட்டிருக்கு, ஆட்டினுடைய மயிர் கத்திரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஆட்டு மயிர் கத்திரிப்பு எத்தனை வாட்டி படிச்சிருக்கிறோம். அப்சலோம் ஆட்டு மயிர் கத்திரிக்க கத்திரிக்கோல தான் வெட்டுவாங்க, இப்பதான் மெஷின் பாய்க்கிறாங்க. சரியா? ஏன் ஆடோட இப்ப நம்ம ஒரு விசுவாசி ஆடோட ஆண்டை ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஆடோடைய முடி இருக்கு இல்லையா, மேல அந்த செம்மறி ஆடு மேல வளர்ற முடி, அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், ஒன்று ஆசீர்வாதம். அப்போ இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? இந்த அவருடைய சபை, அவருடைய மக்களிடமிருந்து வருகிற நன்மைகளை மற்றவர்களுக்கும் அவர் கொடுப்பார். அப்படின்னா என்ன? மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கத்தக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, முடி நிறைய வந்துருச்சுன்னா இந்த ஆடால சரியா இயங்க முடியாது, வெயிட் கூட போயிடும், சரியா நடக்க முடியாது, அது ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது என்ன செய்யும்? ரொம்ப பாரம், மேல பாரத்தோட நடக்க முடியுமா? எவ்வளவு தூரம் நம்ம ஜாமா தூக்கிட்டு நடக்க முடியும்? பாரமா இருக்கும். அப்போ அதோடைய ஏற்ற நேரம் வரும் பொழுது அதோட சுமையை குறைச்சாகணும். இப்ப ஆடா சொந்தமா போயிட்டு கத்திரிக்கோள் எடுத்து ஷேவிங் பண்ணி தன்னை குறைச்சிக்க முடியுமா? முடியாது. ஒரு விசுவாசிக்கு மேய்ப்பன் இருக்கணும். விசுவாசிக்கு மேய்ப்பன் இருந்தா அவருக்கு தெரியும் எதை குறைக்கணும், எதை கூட்டணும், அவருக்கு தெரியும். ஒரு ஆட்டுக்கு உடம்புல முடி இல்லாத நேரத்துல, முடி வளரல, ஏதோ ஒரு காரணத்துல முடி வளரலன்னா ஒரு மேய்ப்பனுடைய கடமை அதுக்கு ஏதாச்சும் செஞ்சு அது முடி வளர செய்யணும். அதே நேரத்துல முடி அதிகமா வளர்ந்ததுக்கு அப்புறம் இது இந்த ஆட்டுக்கு சரியில்லையே, இது ஆபத்தாக இருக்கிறது என்று சொல்லி இந்த மேய்ப்பன் அது மேல இருக்கிற இந்த பாரத்தை குறைக்க வேண்டும். அந்த பாரத்தை குறைத்தாலும் அந்த பாரமானது மற்றவர்கள் ஆசீர்வாதமாக போகும். இப்போ புதிய ரோமம் அதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அடுத்து இந்த மேய்ப்பனுக்குள்ள ஒரு கடமை என்ன அப்படி என்றால், அது மல்டிப்ளை பண்ணும். ஆடு என்ன செய்யணும்? ஆடு மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு குட்டி போடணும். அப்போ மேய்ப்பனுடைய பொறுப்பு இது குட்டி போட்டு அது மல்டிப்ளை பண்றதுக்கு இவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அப்படி என்றால் சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு பொறுப்பு என்ன இருக்குது? ஆத்தும அறுவடை செய்யணும். கர்த்தருடைய சபைக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இது பொறுப்பு. இதை செய்யத்தக்க ஆண்டவர் அதற்கான பலத்தை கொடுப்பார். மேய்ப்பனோடு இருந்து சரியான மேய்ப்பனுடைய போதனையில் இருக்கிற ஆடுகள் தானாகவே ஆத்தும அறுவடை செஞ்சிருவாங்க. ஆத்தும அறுவடை செய்யல அப்படின்னா மேய்ப்பன போதனையில அவங்க இல்லை. சரியா? அடுத்து என்ன அப்படி என்றால், இதோ புல்லுள்ள இடத்துக்கு அவர் கொண்டுட்டு போவார். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் என்ன அப்படி என்றால், மேய்ப்பன் ஆடை எத்தனை மணி நேரம் ஒரு நாள் பாதுகாத்து கொள்வார் அப்படி என்றால்
24/7, 24 மணி நேரமும் அந்த ஆடை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? மேய்ப்பனுக்கு உண்டு. என்ன நடந்தாலும் சரி, தான் உயிரே போனாலும் அந்த ஆட்டை அவர் பாதுகாப்பார். அதான் மேய்ப்பன். அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அப்புறம் அப்படி என்றால் இன்னும் வேற ஒன்று காரியம் என்னன்னா, இப்ப ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு வருடத்துல ஒரு 4 சீசன் இருக்குது. குளிர்காலம் வரும், வெயில் காலம் வரும், உதிர் காலம் வரும், அப்புறம் கோடை காலம், அப்புறம் வசந்த காலம், பூ பூக்கும் காலம் வரும். எல்லா சீசன்லயும், இந்த 4 சீசன்லயும் இந்த ஆடை அவங்க பராமரிக்கிறதுக்கான இந்த மெத்தட்ஸ, நுணுக்கத்தை மேய்ப்பன் அறிந்திருப்பார். ஆட்டுக்கு தெரியாது. ஆட்டுக்கு, மந்தைக்கு தெரியாது, மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அப்ப ஆண்டவர் மேய்ப்பனை சார்ந்தே இருக்க வேண்டும். வேற வழி இல்லை மந்தைக்கு. வேற வழி இருக்கா மந்தைக்கு? வேற வழி இல்லை. அப்புறம் என்ன, ஒவ்வொரு ஆடும் காணாமல் போகாமல் இருக்க மேய்ப்பனுடைய கண்ணு அப்படியே விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு 100 ஆடு, 200 ஆடு, 300 ஆடு இருக்குது அப்படின்னா, ஒரு ஆடு கூட நோய் பற்றக்கூடாது, ஒரு ஆடு கூட காணாம கூப்பக்கூடாது சொல்லிட்டு கருத்தாய் பார்த்திருக்க வேண்டும். அவன் தான் மேய்ப்பன். இப்ப இதுல நம்ம ரிலாய் பண்ணியிருக்க, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய சரியான மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேற மேய்ப்பன் இல்லை. பிரதான மேய்ப்பன் அவரே. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிற பொழுது பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள். வாசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, இவர் மேய்ப்பன் தன்னை பேசி கொண்டு இருக்கும் போது தன்னை மேய்ப்பன் 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 சொல்றாரு இல்லையா, அப்பெல்லாம் அவங்க பேசாம இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அவங்களால சொல்ல முடியல. Because he proved himself that he is the true shepherd. ஒரு வார்த்தை அவங்க எழுத்து பேசல. 19வது வசனம் பாருங்க. இந்த வசனங்கள் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. எந்த வசனம் அப்படின்னா 18ஆம் வசனம். 18ஆம் வசனத்துல அவர் தேவன், படிக்கிறேன், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவிடத்தை பெற்றுக்கொண்டேன் என்றார். என்னது? 17ஆம் வசனத்துடைய தொடர்ச்சி. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். தன் ஜீவனை குறித்து அவர் பேசும் பொழுது இதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் பார்த்தா அப்படியே வாசிச்சு வந்து சொன்னா 28க்கு பிறப்பாரு அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? எழுத்து பேசுறாங்க. ஆனா தன்னுடைய மேய்ப்பன், தன்னை மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது இவங்களால மறு பேச்சு பேச முடியல. பிகாஸ் அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன வார்த்தையில இருக்கிற வல்லமை, வார்த்தையில இருக்கிற அதிகாரம் என்னது? பரிசேயர்களுடைய வாயை அடைத்து போட்டது. ஏனென்றால் he is the true shepherd. அல்லேலூயா. அப்படி இருக்க கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் மெய்யான மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு அவர் கீழாக அவருடைய கைகளிலே அடங்கி இருக்கிற, அவர் கையில் அடங்கி இருக்கிறது என்றால் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை மாற்றி கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மெய்யான மேய்ப்பன் என்று ஜனங்கள் அறிந்து நமக்கு விரோதமாய் வரமாட்டார்கள். அல்லேலூயா. உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் நம்மை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பற்றி கொண்டு அவருடைய கிருபையில தங்கி இருக்கத்தக்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிரதான ஒரு சுபாவம், அவர் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற சத்தியத்திலே
கர்த்தர் எங்களை வழி நடத்தி எங்களை உறுதிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய தயவிலே அவருடைய கைகளுக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஒரு நல்ல ஒரு கிருபை ஆண்டவரே எங்கள் யாவர் மேலும் கர்த்தர் அந்த நாளை பொழியும்படியாய், மேய்ப்பனை விட்டு பிரியாத மந்தையிலே நாங்கள் இணைந்திருக்கும்படியாய் கர்த்தர் இந்த சபையையும் கர்த்தருக்கென்று ஒரு மந்தையாய் மனவாட்டியாய் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்தி உயர்த்துகிறேன். கர்த்தர் மேலும் யாரெல்லாம் இந்த மந்தையிலே கர்த்தர் சேர்க்க மனதாய் இருக்கிறீரோ அவர்கள் வந்து கர்த்தர் சேர்க்கும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். நன்மையும் கிருபையும் பின்தொடர இதோ அடுத்த வாரம் நாங்கள் கூடி வருகிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் வந்திருக்கிற யாவரையும் தாங்கி பாதுகாத்து வழிநடத்தி தேவைகளை சந்தித்து போஷித்து நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜெப கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்கள், கர்த்தர் அன்பை நம்ம ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோமாக.